ஹாய், வெல்கம் டு அனி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம குயிக் ரெசிப்பியில் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஒரு 2 ரெசிபி பண்ண போகிறோம். போன வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கை வேக வைக்காமல் 2 ரெசிபி பார்த்தோம். இப்போ வேக வச்சு 2 ரெசிபி பண்ண போகிறோம். 2 சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கிங்க. வேக வச்சதை இப்போ நல்லா மேஷர் வச்சோ இல்லை நீங்கள் ஃபோக் வச்சோ நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன், அப்புறம் துருவன சீஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா பயன்படுத்தினா, இல்லைன்னா பரவாயில்லை. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்குங்க. பெப்பரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு சப்பாத்தி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு நான் எடுத்துருக்க குவான்டிட்டி 4லேருந்து 5 சமோசா வரும், அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ரவுண்டாக நீங்கள் அகட்டிட்டு அதை வந்து 2ஆக இதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி ரோல் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கோன் மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ கோன் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கேப் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஓரத்துக்கு நீங்கள் ஃபோக் வச்சு டிசைன் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்கை நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி பண்ண வச்சதை இப்போ உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே அடி வரைக்கும் போகிற மாதிரி நல்லா உள்ளே தள்ளி ஸ்பூன் பயன்படுத்தி நல்லா உள்ளே தள்ளிவிடுங்க. இப்போது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கால் நீங்கள் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும், க்ளோஸாகவும் ஆகிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா சமோசாவையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதே மெத்தடை நீங்கள் ப்ரெட்டில் கூட கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெட்டை வந்து ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ உள்ள ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் ப்ரெட்லேயும் செய்யலாங்க. இப்போது எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடு பண்ண பிறகு இப்போது 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டான நம்ம மெத்தடில் செய்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சீஸ் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கனால அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை. சீஸ் அதிகமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2வது பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ ரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே தான், வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன், அதை நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. அதோட 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூனு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கிழங்கு வகையினால நான் பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் அதாவது மிளகுத்தூள், கொஞ்சம் இட்லி மாவு இல்லைன்னா ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவு, எது வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வந்து நான் கோன் மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைனா முறுக்கு அச்சில் ஒரு அச்சு வரதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பைப்பிங் பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கொயராக இருக்கிற ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடிச்சிங்கன்னா ஒரு லைன் வரும். ஸோ நல்ல கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நீங்கள் லைன் போட்டிங்கன்னா அது 2ஆக ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபைனலாக கார்னரை டச் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஒரு முனை வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் சிசர் வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ பைப்பிங் பேக் ரெடி ஆகிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பால் பாக்கெட் இல்லைன்னா பருப்பு வகையில் கொடுக்குற 1 கிலோ 2 கிலோ பாக்கெட்டில் அந்த பாக்கெட்டை கூட நீங்கள் பைப்பிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா எண்டு வரைக்கும் கொண்டு வந்து இப்போ கார்னரை நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி போடலாம், ரிங் மாதிரி போடலாம், இல்லைனா நீங்கள் முறுக்கு மாதிரி கூட போடலாங்க. எந்த ஷேப்பு வேணுமோ உங்களை நீங்கள் செஞ்சுக்கிங்கன்னா கோடு கூட போடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் சாரணியில் அதாவது ஓட்டையாக வச்சுருக்க கரண்டி மேலே ஒன்றா போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 ரெசிப்பியுமே ஒரே வேக வச்ச ஒரு சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி செஞ்சுருக்கனால ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.